ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சீரீஸ் 8 தான் பார்க்க போகிறோம். தமிழ் 6th to 12th. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணையை தேர்க. உலக ஓசோன் நாள் அக்டோபர் 16, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. ஸோ தவறானது பார்த்தோன்னா ஏ. ஸோ உலக ஓசோன் நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 16. அக்டோபர் கிடையாது, செப்டம்பர் 16. ஓகேங்களா. ஸோ இயற்கை நாள் அக்டோபர் 3, வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. ஓகேங்களா. அடுத்து தவறான கூற்றை ஆராய்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது. ஔவையார். காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு 1919 பிப்ரவரி மாதம். காந்தியடிகளின் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தமிழ்நாடு. 1937 சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் உ.வே.சா. ஸோ இதில் தவறான கூற்று எது? டி. ஏன்னா அதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா காந்தியடிகள், உ.வே.சா கிடையாது. ஓகேங்களா. அடுத்து 3 பார்க்கலாம். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எப்போது நடைமுறைப்படுத்தியது? ஆயிரத்தி 1978. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இதை எழுதினது யாரு? இந்த பாடலை பாடியது யார்? கவிமணி. பொறுத்துக. பகைத்தருவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் ராமலிங்கனார். பாவலர் மணி வாணிதாசன். சிந்துக்கு தந்தை சுப்பிரமணி பாரதியார். ஓகே. அடுத்து கூற்றுகளை ஆராய்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. ஒன்று, அறச்சுருள் கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டு எழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளது. இதுல எது ஆப்ஷன் எது வரும்? ரெண்டுமே கரெக்ட் தான். 1, 2 சரி. உண்டிக் கொடுத்தவரை உயிர் கொடுத்தவர் என்பதை யார் உரைத்தது? மணிமேகலை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை தொடரை சரியாக பொருந்தியதை தேர்க. ஒரே நிமிஷம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை தொடர்களை சரியாக பொருந்தியதை தேர்க. வெளிப்படைத்தன்மை. பொறுத்துக. இலக்கண குறிப்பு. நடந்து. நடந்து வினையெச்சம். பேசிய பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். அடுத்து பெரியனா குறிப்பு பெயரெச்சம். ஓகே. பொறுத்துக. மோனை. கூழை. கூழை பார்த்தோம்னா 1, 2, 3. மேற்கதுவாய் 1, 3, 4. கீழ்கதுவாய் 1, 2, 4. முற்றுனா 1, 2, 3, 4. சரியானதை தேர்க. பொருள் தருகல. ஒன்று 2 மட்டும் சரி. சேதம். விண்ணம்னா சேதம். செஞ்சொல்னா திருந்திய சொல். முழவு. முழவுனா மத்தளம் வரும், இரக்கம் வராது. பலவைனா மத யானைகள் வராது. முதிர்ந்த மூங்கில்.
கீழ்கண்டவற்றுள் விளைவு தொடரில் பொருந்தாததை தேர்க. விளைவு தொடர்னா என்னது? அதாவது கிட்டத்தட்ட வேங்கோல் வேங்கோல் இது மாதிரி வரும். விதித்தல், வேண்டல் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒன்று வரும். இளமையில் கல், உன் திருக்குறள் நூரை தருக, உழவு தொழில் வாழ்க. இதில் இது கடைசி மட்டும் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே என்று பார்த்தோம்னா உணர்ச்சி வாக்கியம், உணர்ச்சி தொடரில் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா டி. தாராபாரதியின் நூல்களுள் தவறானதை தேர்க. ஸோ அவரோட நூல்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், திண்ணை இடித்து தெருவாக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் அவரோட நூல். அதில் இல்லாதது என்னன்னு பார்த்தோம்னா ஞாயிறும் திங்கள். ஸோ இல்லாத தவறானது எதுவும் பார்த்தோம்னா ஞாயிறும் திங்களும். ஓகே, அடுத்து மரபு சொல். அவரை துவரை, கொத்து, கேழ்வரகு சோளம், கதிர், நெல் திணை, அலகு, கொடிமுந்திரி, குலை. அடுத்து ஒரு பொறுத்துக. தமிழ்நாட்டின் ஆலாந்து திண்டுக்கல். தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம். ஈரோடு. முதல் ஆயத்த ஆடை பூங்கா. திருப்பூர். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம். கரூர். தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இப்பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். அகரவரிசையில் அமைந்த சொற்களை தேர்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? தா வரிசை தா, அடுத்து தூ வரும், தே வரும், அதுக்கப்புறம் தான் தோ வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா டி. டேஸ் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். பெயர்ச்சொல் அதோட பொருளை வேறுபடுத்தி காட்டுற முறையை தான் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. யாப்பிலக்கத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை? 6. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். அடுத்து கூற்றுகளை ஆராய்க. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று முடியரசன் பாராட்டு பெற்றார். பூங்கொடி, வீரகாவியம், கொடிமுல்லை, காவியப்பாவை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். ஒன்று 2 சரி. ஸோ இவர் முடியரசன் பெயர் துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுகிறார் முடியரசன். ஸோ அதுவும் என்ன யார் சொல்லுவாங்க? இதெல்லாம் திருவிக்கா சொல்லியிருப்பாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லிட்டு திருவிக்கா இவரை பாராட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு குன்றக்குடி அடிகளார் இவரை பாராட்டியிருப்பாரு. ஓகே, ஸோ அது மாதிரி ஏன் 3 தப்புன்னு பார்த்தோன்னா அவர் எழுதுறது பூங்குடி, வீரகாவியம், காவிய பாவை மட்டும்தான். ஸோ கொடிமுல்லை வராது. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றலும் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார்? பாவேந்தர் பாரதிதாசன். தவறான கூற்றை ஆராய்க. தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். தமிழ்நாடு வனக்கல்லூரி மேட்டுப்பாளையம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தஞ்சை. ஒரு நாட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. சி. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தஞ்சை வராது.
எங்கே இருக்குது பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அதனால் சி மட்டும் தான் தப்பு. மற்றபடி தமிழ்நாடு 2வது மிகப்பெரிய காப்பகம் களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம். வனக்கல்லூரி எங்கே இருக்குது தமிழ்நாடு? இது பார்த்தோன்னா மேட்டுப்பாளையம். ஒரு நாட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு பார்த்தோம்னா புலி. வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை என்றவர் யார்? பெரும்பதுமனார். கூற்று 1. கண்ணெழுத்துப்படுத்த எண்ணும் பல்பொதி என்னும் தொடர் சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. கூற்று 2. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்பட்டன. ரெண்டுமே சரி. அஞ்ஞனம் என்பது பின்வரும் எதனை குறிக்கிறது? அஞ்சனம். யானை. சேயோன் மேய மைவரை உலகம் என்னும் என்று கூறும் நூல். தொல்காப்பியம். பாப்லோ நெருடா எந்த ஆண்டு இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றார்? பாப்லோ நெருடா 1971. சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சீசு செல்லப்பா. ஓகே, பொறுத்துக்க பார்க்கலாம். துணையாய் வருவது தூய நற்கல்வி. கல்வி அழகே அழகு. இளமையில் கல். இது பொறுத்துக. அப்படியே லைனா தான் இருக்கு. துணையாய் வருவது தூய நற்கல்வின்னு சொன்னது திருமந்திரம். கல்வி அழகே அழகுன்னு சொன்னது நாலடியார். இளமையில் கல்னு சொன்னது ஔவையார். பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொது தேர்வு நடைமுறைக்கு வந்த ஆண்டு? 1911. தவறான குற்றை தேர்க. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனா நூலகம் அமைத்துள்ளார். வாணிதாசன் இயப்பிய அரங்கசாமி என்ற எத்திராசலு. முழவு என்பது நெல் குத்தும் போது பாடப்படும் பாடலாகும். இதுல தவறானது எது? இது பார்க்கும்போதே தெரியும். முழவு அப்படின்றது நெல் குத்தும் போது பாடும் பாடல. வல்லை அப்படின்றது தான் நெல் குத்தும் போது பெண்கள் பாடுற ஒரு வகையான பாடல் தான் வல்லை. முழவுன்றது பார்த்தோம்னா மத்தளம் அந்த மாதிரி அதை குறிக்கும். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா ரா. இளங்குமரனார் பார்த்தோம்னா செந்தமிழ் அந்தணர்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா திருச்சிக்கு பக்கத்துல அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவன நூலகம் 2 அமைச்சாரு. வாணிதாசன் அவரோட இயற்பெயர் பார்த்தோம்னா அரங்கசாமி என்று எத்திராசலு. இது எல்லாமே கரெக்ட். சா. கந்தசாமி அவர்களின் அனைத்துலக விருதை பெற்ற குறும்படம் இது? இது எல்லாமே எழுதினவர்த்தா சாந்தகுமாரி, சூரிய வம்சம், சுடுமண் சிலைகள், விசாரணை கமிஷன் எல்லாமே போட்டு எழுதுனது பார்த்தாலும் இவங்க தான். அது இதுல பார்த்தோம்னா அனைத்துலக விருது பெற்ற குறும்படம் பார்த்தோம்னா சுடுமண் சிலைகள். இதுல விசாரணை கமிஷன் அப்படின்றதுக்காக புதினம் அது ஒரு புதினம். அந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. எப்பன்னா 1989 வாங்கியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகளில் சரியானது எது? ஒன்னும் மூணும் சரி. ஆக்சுவலி பார்த்தோம்னா உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது கரெக்ட் தான். ஸோ காமராசருக்கு மணிமண்டபம் பார்த்தோம்னா இது கரெக்ட். 2/10/2000 கட்டினாங்க. பட் மதுரையில கிடையாது, கன்னியாகுமரியில கட்டிப்பாங்க. அதே மாதிரி ஆண்டுதோறும் அவரோட பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நடுவண் அரசு 1975 பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ இது பார்த்தோம்னா இது தப்பு. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு ஆன்சர் என்ன போடுங்க.
இதே பார்த்தோம்னா எம்ஜிஆர் பார்த்தோம்னா 1988. ஸோ யார் யாருக்கு எப்பப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஒரு பொறுத்துக. ஸோ எந்த அண்ணா நூற்றாண்டு பல்கலைக்கழக நூலகத்துல எந்தெந்த தளத்துல என்னென்ன பிரிவு இருக்கு? இரண்டாம் தளம் பார்த்தோம்னா தமிழ் நூல்கள். மூன்றாம் தளம் பார்த்தோம்னா கணினி அறிவியல். முதல் தளம் பார்த்தோம்னா குழந்தைகள் பிரிவு. 7ஆம் தளம் பார்த்தோம்னா கீழ்திசை சுவடிகள் நூலகம். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இக்குறட்பாவில் வந்துள்ள மோனையாது. கீழ்கதுவாய். எதுகைனா ரெண்டாவது எழுத்து எதுகை. இது வந்து எதுகை. ஓகேங்களா? ஸோ வந்து இன்பத்துள் 1, இன்பம் 2, துன்பம்ல 4. ஸோ 1, 2, 4 கீழ்கதுவாய் எதுகை. ஆமந்திரிகை என்பதன் பொருள். இடக்கை வாத்தியம். பகைவர் இன்றியும் தானே கெடுபவன் யார்? பெரியாரை துணை கொள்ளாதவர். பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் என்ற பெயர்களால் அழைக்கப்பெறுவது. சிலப்பதிகாரம். சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மலர் இடர் ஆளி நீக்குகவே என்று என்ற வரிகள் 4ஆயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருவந்தாதியில் இடம்பெற்றுள்ளது? முதல் திருவந்தாதி எழுதியது யார்? தவறான இணையை காண். கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம். கிட்கிந்தா காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம், யுத்த காண்டம் விபீடனன் அடைக்கல படலம், அயோத்தியா காண்டம் குகப்படலம், ஆரண்ய காண்டம் சபரி பிறப்பு நீங்கு படலம். கிட்கிந்தா காண்டம் சடாயு உயிர் நீத்த படலம் தவறு. மற்றபடி யுத்த காண்டம் விபீடனன் அடைக்கல படலம், அயோத்தியா காண்டம் குகப்படலம், ஆரண்ய காண்டம் சபரி பிறப்பு நீங்கு படலம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர். MS சுப்புலட்சுமி இசை பேரரசி என்று அழைத்தவர் யார்? நேரு. பொறுத்துக. அதாவது ராஜாம் கிருஷ்ணன் எழுதுன புக்ஸ், அதை வந்து எதை பேஸ் பண்ணி எழுதுனாங்கட்டு. உப்பள தொழிலாளர் வாழ்க்கை. கரிப்பு மணிகள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்க்கை. குறிஞ்சித்தேன். வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டல். சேற்றில் மனிதர்கள். பெண் குழந்தைகள் கொலைகள். மண்ணகத்து பூந்துளிகள். காடர்களின் கதையை சிலவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர். வா. கீதா. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? குடப்புலவினார். சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது. பொருண்மொழி காஞ்சித்துறை. பொறுத்துக. கொடுத்தோர், மூதூர், அடுப்போர், நீரும் நிலமும். கொடுத்தோர் வினையாளனைய பெயர். மூதூர் பண்பு தொகை. அடுப்போர் வினை தொகை.
நீரும் நிலமும் எண்ணுமை. விடுபட்ட இடத்தை நிரப்புக. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உள்ளத்துள் எல்லாம் உளன். இங்க ஒரு டேஷ். உலகத்தார். பின்வருவனற்றுள் ராமனின் சிறப்பு பெயர்கள் பொருந்தாததை தேர்க. சாமலன்னா ராமன், நெடியவன்னா ராமன், அனகன்னா ராமன். ஸோ உடுபதின்றதா அவரோட சிறப்பு பெயர்ல ஒன்றும் இல்லை. ஐம்பெருக்காப்பு முறை வைப்பு பற்றி கூறும் நூல். திருத்தணிகை உலா. அது மட்டும் இல்லாமல் ஐம்பெருங்காப்பியர் வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் சீவக சிந்தாமணி, அடுத்து பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரு பொறுத்துக. காருகர், பாசவர், ஓசுனர், வெறுக்கை. காருகர் நெய்பவர், பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனோர் எண்ணெய் விற்போர், வெறுக்கை செல்வம். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோர் ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான் என்ற வரிகள் யாரை குறிக்கின்றது? ராமன். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர். மாமல்லபுரம். யார் இவர்? இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. பாவலேறு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். பெருஞ்சித்திரனார். கூற்றுகளை ஆராய்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலில் எழுதியவர் சத்திமுத்து புலவர். தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுராயின் என்னும் அடிகள் பல பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிக்கின்றது. ரெண்டுமே சரி, 1, 2 சரி. கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்க. 8 தொகை நூல்களுள் ஒன்று. கலிப்பா என்னும் பாவகையால் ஆனது. 5 பிரிவுகளை உடையது. 150 பாடல்களை கொண்டது. கலிப்பான் வந்துருச்சு, அப்பனாலே தெரிஞ்சிடும். கலித்தொகை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்களாக்குக. அண்ணன், சென்றார், தம்பி, வீட்டுக்கு. அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார். கூற்றுகளை ஆராய்க. ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு படைக்கப்பட்டது ராவண காவியம். இதுல 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. ஒன்று, 2, 3 சரி. தவறான கூற்றை தேர்க. நீலகேசி. நீலகேசி பத்தினது. நீலகேசி விருத்தப்பாவாலானது. மணிமேகலை என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது. இந்நூலில் 11 பகுதிகள், 894 பாடல்கள் உள்ளன. இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆன்சர் வந்து பி. ஸோ மணிமேகலை என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது கிடையாது. குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது. துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது, அது அன்றி என்னும் வரிகளை கூறியவர் யார்? ராமன்.
குழல்வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே என்னும் வரிகள் உணர்த்துவது. இசைக்கருவிகளை ஒலித்த முறையை. யாழின் வகைகளுள் ஒன்றான பேரியாழ் எத்தனை நரம்புகளை கொண்டது? 21 நரம்புகள். தவறான கூற்றை தேர்க. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் பற்றிய படிப்பு. ஓராலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் பற்றிய படிப்பு ஓராலஜி கிடையாது, ஆர்னித்தாலஜி. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தித்திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று கூறியவர். பாரதியார். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் என்றவர். மக்கள் கவிஞர். இவர் யார்? மக்கள் கவிஞர் யார்? வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற தமிழ் வாழ்த்து பாடலை எந்த அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது? புதுச்சேரி. பொறுத்துக. வாழ்பவன், வாழாதவன், தோன்றுபவன், வெல்ல நினைப்பவன், பெரும் பண்புடையவன். வாழ்பவன், ஒத்தத்தறிபவன். வாழாதவன், இசை ஒழித்தவன். தோன்றுபவன், புகழ்தரும் பண்புடையவன். வெல்ல நினைப்பவன், காத்திருப்பவன். பெரும் பண்புடையவன், மருந்தாகும் மரமானவன். குகனோடு ஐவர் ஆனேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனேம். இவ்வரிகளில் குறிக்கப்படும் குன்று சூழ்வான் மகன் யார்? சுக்ரீவன். 6 பதம்னா சுக்ரீவன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விபீடனன் சேருவாங்க. சுக்ரீவனுக்கு முன்னாடி பார்த்தோன்னா குகன் சேருவாங்க. எந்த ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தார்? குறுந்தொகையை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். ஒரு கீவோடு 1915ஆம் ஆண்டு. கூற்றுகளை ஆராய்க. பெருமான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் நன்னன். இது ஆற்றுப்படை இலக்கியங்களில் ஒன்று. இந்நூலை சமுதாய பாட்டு என்றும் குறிப்பிடுவர். ஒன்று, 2, 3 எல்லாமே சரி. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அளந்தேன் பராபரமே என்ற வரிகளை பாடியவர். குன்னக்குடி மஸ்தான் சாஹிப். பூவாது காய்க்கும் மரமும் உள்ள. இது சிறுபஞ்ச மூலப்பாடலின் அணி ஆது. எடுத்துக்காட்டு ஊமை அணி. பின்வரும் தொடர்களில் உள்ள பிழை திருத்தி எழுதுக. மணிமேகலை செல்வ வாழ்க்கை விரும்பியவள் அல்லல். அல்லீர்னா முன்னிலை பன்மை வரும்.
இது தன்மையில வரும். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது. ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியனார். ஒரு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கூற்றுகளை ஆராய்க. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புறம் புறப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. தமிழரின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு முதலியவற்றில் விளக்கமாக எடுத்துரைப்பது புறநானூறு. அனைத்தும் சரி. கூற்றுகளை ஆராய்க. மணிமேகலை பௌத்த சமயம் சார்புடையது. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். 30 காதைகள் உடையது. இந்நூலில் முதல் காதை துயில் எழுப்பிய காதையாகும். ஒன்று 2 3 சரி. ஸோ பௌத்த சமயம் சார்புடையது. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். 30 காதை இருக்கு. இந்நூலின் முதல் காதை பார்த்தோம்னா விழாவுரை காதை அப்படின்னு வரும். தவறான இணையை தேர்க. ஆக்குவது அறம், போக்குவது வெகுளி, நோக்குவது கேள்வி, காக்குவது விரதம். சி. கேள்வின்றது கேட்கறது. ஸோ நோக்குறதுனா பார்க்கறது. ஸோ பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? மனநூல் என்று அழைக்கப்படும் நூல். சீவக சிந்தாமணி. காமநூல், மனநூல். காவிரி நாடன் திகழ்போல் பொற்கோட்டு மேற்வளம் திரிதலான் இவ்வரிகளில் போற்றப்படுபவன் யார்? அப்படி இந்த லைன் எந்த இதுல வருது, எந்த நூல்ல வருது? சோழன். வல்லுருவம் என்று சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. வன்மை கூட்டல் உருவம். தவறான கூற்றை தேர்க. திருக்குறளுக்கு முற்காலத்தில் 11 உரை எழுதப்பட்டது. இவ்வுரைகளுள் பரிமேலழக உரையை சிறந்தது என்பர். இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருக்குறள் வெண்பா மாலை ஆகும். தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் இந்நூலாகும். சீதான் தப்பு. திருக்குறள் வெண்பா மாலை கிடையாது, திருவள்ளுவ மாலை. பொறுத்துக. நம்பிக்கை குறிக்கோள், கல்வெட்டு, சித்திரை எழுத்து. நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ், குறிக்கோள் அப்ஜெக்டிவ், கல்வெட்டு எபிகிராப், சித்திரை எழுத்து பிக்டோகிராப். மாடுகள் தனது தலையை ஆட்டியது. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஆட்டியதுன்னா ஒருமை குறிக்கும். ஆட்டின அப்படின்னா பன்மை குறிக்கும். ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். கூற்று 1 2 சரி. பணிவுடையன் இன்சொலல் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும் பிற. இக்குறள் இடம் பெற்றுள்ள அதிகாரத்தை தேர்க. இனியவை கூறல். மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது எது? நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் இது. குறுந்தொகை. தவறான கூற்றை தேர்க. சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். மனநூல் என்ற சிறப்பு பெயர் பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் ஆவார். ஆசிரியரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு.
இந்நூலின் ஆசிரியர் சமயத்தை சேர்ந்தவர். தொட்டனைத்து ஊறு மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறு அறிவு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? எடுத்துக்காட்டு ஓமையணி. கூற்றுகளை ஆராய்க. தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல். இந்நூலின் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது. குறுந்தொகை. எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் புறநானூற்று பாடல்களை மொழிபெயர்த்தவர் யார்? ஜீவ் போப். 10 பற்றிய சரியான கூற்றை ஆராய்க. புறத்திணை சார்ந்த நூல் சேர மன்னர்கள் 7வரின் சிறப்புகளை பாடாந்திணையில் எடுத்து இயம்புகிறது. 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஆவார். ஒன்றும் மூணும் சரி. 7வரின் வராது 10 பேர். கூற்றுகளை ஆராய்க. காவற்பெண்டு சங்ககால பெண்பாற் புலவர்களில் ஒருவர் ஆவார். இவர் சேர மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். காவற்பெண்டு பாடிய 2 பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் பார்த்தோம்னா 1 மட்டும் தான் சரி. என்ன பார்த்தோம்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி அப்படின்றவர் சேர மன்னன் கிடையாது, சோழ மன்னன். காவற்பெண்டு பாடி 2 பாடல்கள் கிடையாது, ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருப்பாங்க. கூற்றுகளை ஆராய்க. 4 அடி 400 நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் இளநாகனார். புலால் நாற்றம் உடையதாக கடல் இருப்பதாக புறநானூறு கூறுகிறது. ஒன்று 3 தவறு. 4 அடி 400 பார்த்தோம்னா 4 அடியார் வரும், அது வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுந்தொகைன்றது அகநானூறு. புலால் நாற்றம் உடையதாக கடல் இருப்பதாக புறநானூறு சொல்லாது. புலால் நாற்றம் உடையதாக கடல் இருப்பதாக கூறுறது பார்த்தோம்னா அகநானூறு. தவறான கூற்றை தேர்க. ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் பெரிய ஆசிரியர் பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கடிகை. இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இவர் பிறந்த ஊர் கயத்தூர். இலக்கண குறிப்பு அறிக. விதையாமை. எதிர்மறை தொழிற்பெயர். ஊக்கமே நிலையான் செல்வம் என்பதை உணர்த்தும் திருக்குறளை தேர்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. யாரால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி அடியார்களின் சிறப்பை ஒவ்வொரு பாடலிலும் கூறுவதாக அமைந்துள்ளது? நம்பியாண்டார் நம்பி. பொறுத்துக. போற்றுதல் என்பது அன்பு எனப்படுவது, செறிவு எனப்படுவது, நிறை எனப்படுவது. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை,
அன்பு எனப்படுவது தன்கிளை சேரா ஆமை. செறிவு எனப்படுவது கூறுவது மறாமை. நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல். தூது. சரியான வரிசைகளில் அமைந்த குறளை தேர்க. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் பயின்று வந்துள்ள வேற்றுமை எது? ஆள் ஆண். எத்தனாவது பார்த்தோம்னா மூன்றாம் வேற்றுமை. ஒரு சொல் அல்லது தொடர் ஒரு பொருள் இரு பொருள் தருமாறு அமைவது. ஸ்லேடை. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம்னா இருட்டற மொழிதல்.